இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நமது அஸ்ட்ரோவாசன் இந்த சேனலில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி 3 நாட்கள் உங்களின் பிறந்த ஜாதக சந்தேகங்களுக்கு நேரலையில் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50 குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பலனை தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு தகவல் என்னென்னா, இந்த திங்கள், புதன், வெள்ளி 3 நாள் நம்ம நேரலையில் உங்கள் ஜாதகங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நேரலையில் நீங்கள் எப்படி நீங்கள் நம்ம அந்த லைவ் கார்டு போடும்போது உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், காலையா மாலையா என கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடுங்க. மற்றும் உங்கள் கேள்வி நீங்கள் தெளிவாக குறிப்பிடுங்க. சிலர் கேட்குறீங்க, ஆனால் கேள்வியை சரியாக கேட்குறது இல்லை. இன்னும் ஒரு சிலர் சரியான பிறந்த டைம் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் இந்த ஜாதகத்தை அந்த லைவில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க, சரிங்களா? இந்த குரு பயிற்சி பலனில் நாம் இன்னைக்கு இந்த ராசியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி. இந்த குரு பயிற்சி யாருக்கு மிக மிக ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்னா, அந்த ராசியில் சிம்ம ராசியும் ஒன்று. அதுக்கு என்ன காரணம்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குரு கடகத்தில் உச்சம் பெறுகிறார் மிதுன ராசியிலிருந்து. இந்த உச்சம் பெறக்கூடிய கடகராசி சிம்மத்துக்கு 12ஆம் இடமாக அமையுது. இந்த 12ஆம் இடம் என்பது என்ன குறிக்கும் அப்படின்னா, சுப விரயங்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு, அதாவது ஒரு பெண்களுக்கு தேவையான தங்க நகை மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வண்டி, அதாவது ஒரு சுப விரயமாக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் இந்த 12ஆம் வீடு குறிக்கும். இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு எந்தெந்த இடத்த பார்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்களா, வண்டி வாகனம், சுகஸ்தானம், தாயின் உடல்நிலை மற்றும் புதிதாக வீடு மனை வாங்குதல். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வீடு மனை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படும், ஒரு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய, அது ஒரு கடனாகவோ ஒரு பேங்க் லோன் மூலியமாகவோ இந்த மாதிரி வாங்கும் தேவையான பண வசதிகளை 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஏற்படுத்தி தருவார். அவர் 4ஆம் இடத்துல பார்த்து உங்களுக்கு வண்டி வாகன வீடு கொடுக்கறதுக்கு அதுக்குண்டான பொருளாதாரத்தை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு அவர் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் இந்த இடங்களில் பார்க்கறதுனால இந்த 3 இடங்களும் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானம். அதாவது மறைவு ஸ்தானம்னா உங்களுக்கு மறைபொருள் தனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம் குறிக்கும். உங்களின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். அது குருவின் பார்வை 8ஆம் இடத்துல விழறதுனால உங்களோட உடல்நிலை ஆரோக்கியப்படும். மற்றும் நீண்ட நாட்களாக சிலர் வேலை இல்லாமல் இருக்காங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கறதுனால ஒரு நீண்ட நாள் ஒரு வேலை இல்லாமல் இருப்போம் ஒரு இளைஞர்களுக்கு மற்றும் இளம் பெண்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆன உடனே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா 6ஆம் இடம் வேலையை குறிக்கும். அடுத்து இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களின் தாய் மாமா வகையர்கள் அவங்க கூடியமா இருந்த சில சங்கடங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதனுடைய வீட்டு பலனை செய்வார் இல்லையா, அந்த இடத்துல நீண்ட நாட்களா நீங்க ஆன்மீக பயணத்துக்கு திட்டமிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆன்மீக பயணம் ஒரு பொருளாதாரத்தினாலேயோ குடும்ப சூழ்நிலையாலேயோ ரொம்ப நாள் தாமதமாகி போயிட்டு இருக்கோம். அந்த தாமதம் நீங்க இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சி ஆனது பிறகு ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மகன் மற்றும் கணவன் மனைவி யாரோ ஒருவர் இல்லை இருவரும் கூட வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை வெளி மாநிலத்தில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்க்கணுன்னு உங்கள் மனசில் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் உடல்நிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும்.
நம்ம பார்த்தா நம்ம ஒரு மனத்துக்கும் மனசுக்கும் ஒரு திருப்தி மற்றும் உடல்நிலையும் ஒரு தெம்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா? அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த குரு புத்திரகாரனா இருக்கிறதுனால அந்த அமைப்பு உண்டு. இன்னொன்னு என்ன போனா, உங்க ராசிக்கு விரயத்துல குரு உச்சமாகிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருங்காலத்துக்குன்னு சில சேமிப்புகள் நீங்க செய்ய தொடங்குவீங்க. சேமிப்பு தானே, விரயத்துல தானே இருக்கார், எப்படி நீ குரு கொடுப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு அது விரயம், உங்க குழந்தைங்களுக்கு அது சேமிப்பு. புரியுதுங்களா? அதனால உங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சேமிப்பு நீங்க பண்ணுவீங்க. அது தங்க நகையாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமாக இருக்கலாம், அவங்களுக்கு பிற்காலத்துல வருங்காலத்துல தேவைப்படணும் ஒரு வீடோட நீங்க கட்டலாம். இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடைபெறும். இதுல இன்னொரு சிறப்பு இந்த குரு பயிற்சியில என்னன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு, அதாவது சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு அவர் உச்சமாகிறதுனால உங்களுடைய பூர்வீகம் மற்றும் உங்களுடைய உடல்நலம் மனநலம் ரொம்ப மேம்படும். சிலருக்கெல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது, இனிமே அந்த அமைப்பு இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியே குருவாயி அவர் உச்சமாகிறதுனால உங்க மனநிலை ரொம்ப ரொம்ப மேம்படும். ஒரு சிலருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாலையும் கேதுவாலையும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி உச்சமாகிறதுனால, அதாவது 5ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால உங்க உடல்நிலையும் மற்றும் மனநிலையும் ரொம்ப மேம்படும். இந்த உடல்நிலையும் மனநிலையும் மேம்பட்டாலே மற்ற நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அடுத்து உங்களுடைய 8ஆம் வீடு, அதாவது சிம்ம ராசிக்கு குரு 8ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. இந்த 8ஆம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்துல தான் குரு உச்சமாகிறாரு. அதாவது மீனத்துக்கு பாக்கியத்தை 5ஆம் இடத்துல தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தான் அவர் உச்சமாகிறாரு. இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு, நீண்ட நாட்களா உங்களின் பூர்வீகத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து கொடுப்பாரு, உங்களுக்கு சாதகமா கொடுப்பாரு. மற்றும் 8ஆம் இடம் வம்பு வழக்குகளை குறிக்கும். அந்த 8ஆம் அதிபதியே அந்த 8ஆம் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து உச்சமா இருக்கிறதுனால நீண்ட நாட்களா வழக்குகள்ல ஒரு சிலர் மீனராசி அந்த சிம்மராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த வழக்குகளில இருந்து வெற்றி பெறும். மற்றும் இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, உச்சமா இருக்கிறதுனால இந்த குடும்பத்துல இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் சீராகி சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இது எல்லாமே சரி பண்ணுவார். அடுத்து தொழில் அமைப்புகள், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் நல்லா இருக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம், வியாபாரம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த வருஷம் செய்யலாமா, இந்த குரு பயிற்சி அதுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னா இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்கு. அப்ப எப்ப செய்யலாம், செப்டம்பர் அக்டோபருக்கு மேல புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் இந்த குரு பயிற்சி உதவும். அதாவது தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா திருமண அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு சரியா அமைஞ்சிருக்காது. இந்த டிசம்பர் மாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும். திருமண பாக்கியம் அமைஞ்சா போதுமா, புத்திர பாக்கியம் அமையணுமே அப்படின்னு கேட்டா புத்திர பாக்கியமும் அமையும். அது எப்படி, குரு உச்சமானாலே புத்திர பாக்கியம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா ஆமா. பொதுவா குரு உச்சமானாலே அந்த வருஷத்துக்கு நீண்ட காலமா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு 70% நல்ல பலன்களையே செய்யும். இந்த குரு பயிற்சியினால உங்களுடைய அனைத்து நல்ல நோக்கங்களும் நிறைவேறி இறைவனோட கருணையால நீடித்த ஆயுளோட அனைத்து செல்வங்களும் பெற்று நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.